வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். என்னது இது கோலமாடாது, இது கோலமாடா, இது கோலமாடா, இது ஏத்துக்க மாட்டா. இது அலங்கோ வேண்டாம். இந்த மாதிரி கோலம்லாம் போட்டது யாரா? எந்த கைடா? இந்த கைதானா? கொண்டு வர நீங்க அடுப்புல வச்சு கறிக்கிறேன் வாடா. ஒரு வெற்றி செய்தி வந்திருக்கிறது, நல்ல செய்தி வந்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு எதிராக கருப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க, நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டு நாம் அதில் வெற்றி பெற்றிருக்கோம். நல்ல செய்தி ஆயிடுச்சுன்னா அவனால மயிரை கூட கொடுக்க முடியாது. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதிங்கிறத நாம் யாரும் மறந்துடக்கூடாது. நான் இன்னைக்கு சொல்லல, 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படிங்கிற வார்த்தை நான் உபயோகப்படுத்தினேன். அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்து கொண்டு இருக்கார். It is a partnership. It is not a kingdom. Remember that. You will never ever in your entire life rule over the people of Tamil Nadu. It cannot be done. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. இன்றைக்கு பாராளுமன்ற தொகுதி வரையறை, பாராளுமன்ற தொகுதி வரையறை. நீ அவன் கூட்டாளி தானடா? ஏண்டா என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் கையாலேயே சோறு திங்க உங்களுக்கு எப்படா மனசு வந்தது? நாங்க உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? என் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன குடும்படா பண்றதுக்கு இருந்தீங்க நீங்க? பாராளுமன்ற தொகுதி வரையறை. ஆகவே அவர்களே, நான் இந்த நொடியில உங்களுக்கு சொல்றேன், அவர் சொல்லிக்கிறார், அவர் நான் ஜெயிச்சுக்கிறேன். அது உங்க கனவிலும் நடக்காது, நடக்காது. உங்களுடைய ஆட்சியிலையும் முன்னாள் அப்போது இருந்த அமைச்சர்கள் மீது திமுகவினர் புகார் பட்டியல் கொடுத்திருக்காங்க. விசாரணையையும் இதை டைவர்ட் பண்ணாதீங்க, இதை மட்டும் பேசுங்க. ஆனா இந்த மாதிரி ஓட்டு கேட்டதே என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. அதாவது ரீசெண்டா திருவள்ளூர்ல எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்காக வந்திருந்தாரு. எப்படி ஓட்டு கேட்கணும்னு தெரியாம எதை சொல்லி ஓட்டு கேட்டான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்களேன். தம்பிகளே, உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போட்டது நானு, ஆல் பாஸ் போட்டது நானு. என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? நான் எடுத்துட்டு வரேன். நீங்க தான் கொடுக்குறீங்க, என்கிட்ட கிடையாது. இந்த போட்டோ எனக்கு சம்பந்தம் கிடையாது. சரியா? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? வாரியாத்தா ஊருக்கு சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். கேட்கறீங்க, நானும் காட்டிடுறேன். அவர் என்னதான் கண்ணாமலன்னு திட்டுறாரு. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா? போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற அசிங்கப்பட்டிருக்கீங்க நீங்க. பழைய இருக்குது என்ன பாடியா இல்ல? அதே போல விஸ்வகர்மா கோரிக்கை நிறைவேற்றி தரப்படும். விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வரீங்க. +2 படிச்ச பையன் கொண்டு போய் 5 லட்சம் கொடுத்து அப்பா சொல்லி என்ன அர்த்தம்? அது பேர் விஸ்வகர்மா சொல்லி என்ன அர்த்தம்? இது நீங்க
நாங்க எங்க நிக்கிறோம்? நல்லா படிச்சு முன்னேறி 80 மார்க் 90 மார்க் வாங்கிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவன். அவனால எல்லாம் முடியும், எந்த உயரத்தையும் தாண்ட முடியும். ஆனா பணம் இல்ல, சென்னைக்கு வர முடியல. அவங்க நாங்க என்ன சொல்றோம்? நான் முதல்வன், வா சென்னைக்கு வா, தங்கு, நானே பணம் தரேன், உனக்கு மாசம் 1500 பாக்கெட் பண்ணி கொடுக்குறேன், படிக்க வைக்கிறேன், நீ ஏன் உயர்ந்த கனவுகளோடு வா. அப்ப உயர்ந்த கனவுகளோடு உடைய கல்வி அறிவை கொண்டு வா என்பது திராவிடம். இல்லை, உனக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் அப்பன் சொல்லி செய் என்று இன்றைக்கும் சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் இருக்கிறது என்றால் அது ஆரியம். பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காக தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் பாரதிய ஜனதா அது ஒரு மதவாத இயக்கம். இன்னைக்கு மதத்தை சொல்லி மக்களை பிரித்து, ஜாதியை சொல்லி பிரித்து, மதத்தால் மக்களை பிரிக்கின்ற அந்த கட்சியை நாம் நுழையவே விடக்கூடாது, நுழையவே விடக்கூடாது. நல்ல வெயில் மண்டை போல விளக்கின்றது, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. என்னை பொறுத்த அளவுக்கு நான் வெயில் இருந்து பழக்கப்பட்டுட்டேன். சார் தூங்கிட்டா சார். நாம விவசாயி, நாம விவசாயி. என்னடி இது? உங்க இயக்குனர் சுந்தர் சி அவரு மதுரை கிழக்குல பிடிஆருக்கு எதிராக களமிறங்கி இருக்கிறாரு. ரெட்டைலை சின்னம் புதிய நீதி கட்சி. எந்த கட்சி? புதிய நீதி கட்சி. என்ன கூட்டணி? என்டிஏ கூட்டணி. எத்தனை குழப்பம் பாருங்க, சொல்லி முடிக்கிற 3 வரிக்குள்ள. கூட அண்ணாமலை வேற பிரச்சாரத்துக்கு வராரு. அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்டே போடல எவனும். அண்ணாமலை இன்னொருத்தருக்கு கேட்டு போடுவாங்களா? தனக்கே போடல முதல்ல. அது சத்யராஜா ரொம்ப அழகா சொல்லுவாரு. இங்க பாரு, என் படத்தை பார்க்க வானா வருவான், அவன் படத்தை பார்க்க வானா வருவானா வரமாட்டான். அதனால அந்த வேலையில செய்யாதீங்க பாரு. அந்த மாதிரி அண்ணாமலை முதல்ல அவருக்கு வாக்குகிறது வந்து இறங்கி படுத்தாளுக்கு வாக்கு கேட்கறாரு. ஏன்னா இவருக்கு கேட்டா வந்து ஏதோ பல பேர் போட்டு போற மாதிரி அப்ப அவருக்கு கேட்கறது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஆர்டி சேகரன் எப்ப கால் பண்ணாலும் போன் எடுப்பாரு. கரெக்டா? ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு நீங்க ஜெயிக்க வைக்கிறீங்க விஜய முதல்ல உங்களால பார்க்க முடியுமா? எங்கப்பா நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அவர் வாரத்துக்கு ஒரு நாள் வெளியே வராப்ல. டிவிகே ஃபேன்லாம் எல்லாத்துக்கும் நன்றி. ஆனா என்னன்னா ஒருத்தவங்க பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வந்திருக்காங்க, சந்தோஷமா இருந்துச்சு. விஜய் முகத்தை கூட பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. விஜய் வந்த பிறகுதானே தருதலை கூட்டம், எவ்வளோ பெரிய தருதலை கூட்டம் தமிழ்நாட்டுல. தருதலை கூட்டம், தற்கூரி கூட்டம், எவ்வளோ பெரிய தற்கூரி கூட்டம், எவ்வளோ பெரிய தருதலை கூட்டம், அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாத தருதலை கூட்டம். ஒரு என்னன்னா பெண்களுக்கு தனியா ஆண்களுக்கு தனியா பிரிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே இருந்திருக்காது. முக்காவாசி பேரு பார்க்கவே இல்லை விஜய. தூரமா இருந்தாலும் தெரியும். ஏன்னா பசங்களை என்ன பண்றாங்க, ஒண்ணு மேல ஒண்ணு ஏறுறாங்க, மூச்சே விட முடியல. எடுக்க முடியுமா? புரியுதுங்களா? ஒரு பாந்தியா வச்சுட்டு கூட பார்க்க முடியல. புரியுதுங்களா? ஒரு பாந்தியா வச்சுட்டு கூட பார்க்க முடியல. இவளுங்க பேசுறத கேட்டு சாப்பிட பிடிக்கலப்பா எனக்கு. பட்டினா கடந்து செத்தே போலான்னு தோணுதுப்பா. ஆனா இந்த சமூகம் இப்படி அழிஞ்சு போதே, நம்ம செத்துட்டா கூட தவறா போயிடுமே. கொஞ்ச நாள் இருந்து நம்ம யாரு காலையாவது விழுந்து எப்பா சீர்திருத்துங்கப்பான்னு சொல்லலாமான்னு யோசிக்கிறேன்ப்பா. புரியுதுங்களா? ஒரு பாந்தியா வச்சுட்டு கூட பார்க்க முடியல. புரியுதுங்களா? ஒரு பாந்தியா வச்சுட்டு கூட பார்க்க முடியல. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? அப்படியே மூச்சு விட முடியல. புரியுதுங்களா? இன்னும் அடுத்த ஆமா ப்ரோ, ஒண்ணு மேல ஒண்ணு ஏறுறாங்க. அப்படியே மூச்சு விட முடியாம பச்சை குழந்தைய தூக்கிட்டு வர முடியல. பச்சை குழந்தைய தூக்கிட்டு வர முடியல. பச்சை குழந்தைய தூக்கிட்டு வர முடியல. வந்ததே குழந்தைக்கு தான். புரியுதுங்களா? நாங்களாம் ஏடிஎம்க்கு போட்டவங்க. விஜய் பிடிக்குங்க ஒரே காரணத்துக்காக நாங்க வந்திருக்கோம். என்னன்னா அந்த பசங்க ஓட்டு இல்லாத பசங்களை அப்படியே ஏறி ஏறி போனா என்ன ஆக முடியும்? ஓட்டு இல்லாத பசங்களை அப்படியே ஏறி ஏறி போனா என்ன ஆக முடியும்? போடா போடா கியூல போடா. தம்பி வரிசையில் வாருங்கள். மூச்சை விட முடியல. தயவு செய்து அடுத்த தடவை விஜய்க்கு மீட்டிங் நடந்தா கேர்லெஸ் விடாதீங்க. எல்லாம் தனித்தனியா பிரிச்சு போட்டு குழந்தைக்கு தனியா, பசங்களுக்கு தனியா, அதே மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுங்க.
நிக்கிறோம் ப்ரோ, 4 மணி நேரம் புள்ளைய தூக்கிட்டு 4 மணி நேரம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாரும் நிக்கிறோம். ஆனா பார்க்க முடியல. யாராவது பாத்தீங்களா ப்ரோ? உங்களை பத்தின டீடைல் எல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி குப்பத்துல வந்து என்ன பாருங்க. ஃபர்தரா நான் உங்களை என்ன பண்றதுங்கறத திங்க் பண்றேன். எனக்கு தயவு செய்து நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், ஒரே ஒரு தடவை எனக்கு இந்த டி நகர்ல எனக்கு வாய்ப்பு நீங்கள் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மேனே குச்சி நக்கியா இயக்கம் இத முளையிலேயே கிள்ளி எறியணும். இந்த ஊர்ல நடக்கிற எல்லா முட்டாள்தனத்துக்கும் காரணம் அவர் தான். அவர் மட்டும் இல்ல, இந்த அறவே கடந்து விட்டுட்டு வரேன் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க விஜய் வந்திருக்கிறேன். என்ன தப்பா விட்டுட்டு வந்திருக்கேன்னு பார்த்தா, பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு வரல, பனையூர் வீட்டை விட்டு வரல, BMW காரை விட்டு வரல, சார்ட்டர் ஃபிளைட்டை விட்டு வரல, அந்த கேரவனை விட்டு வரல, பொண்டாட்டி விட்டு வந்திருக்காப்ல. இதத்தான் நான் விட்டுட்டு வந்தேன். ஐயோ, இதத்தான் விட்டுட்டு வந்தியா? நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. என்னடா சுரக்குது? உடம்பெல்லாம் ஒரே நீராக ஊறுகிறது ஐயா. டேய், அது நீர் இல்லடா, வேர்வையா? இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. No bad bags. No, அம்மா வளர்க்காத. மம்மி பாவம். டாடி பாவம். Good to meet you. I met Delhi. Yes. How are you? Tell me. Welcome to Tamil Nadu. Thank you so much. Welcome to Vijay Anna Kotai. Welcome to Vijay Anna Kotai. DMK is a political, it's a dynasty party. Monarchy party is going on. Still, see, look like after Kalaignar, MK Stalin, okay, we have experience. But what is the experience? Full corruption, education, health, road and everything. corruption. Now, let me be very honest. Yeah. They say, please ask Mr. Arjuna. Yeah. His family is the lottery kings of Tamil Nadu. There was an ED raid. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. Corruption is in your party. Sir, 1 second, I will ask. Who's got money, big money from family? Mr. Martin, DMK. From family, Mr. Martin, DMK. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப் With the money No, back of the party. not zero. Money backing from all the people here. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க நம்ம பேசுறத பார்த்தா. The same critics in Mr. MJR got a critics in 1975, 76, 77. உன் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. See, you should ask why the Modi is not meet the media. Why the Modi is not meet the media? I think she is speaking British English. We are a very pure party. What is the We are not. What See, difference you will should you ask. make? One I'm second. asking you One the second. one big difference you will Sir, make if you come to Sir, power. one second. Sir, 1 second. ஏப்பா போதும்பா இவனெல்லாம் பார்த்து எப்படா பயந்தா. இந்த விஜய்ங்கிற திரைப்பிரபலம் புதுசா கட்சி தொடங்கி இருக்கிறாரு. எல்லோருக்குமான மாற்று என்டிஆர் மாடல், எம்ஜிஆர் மாடல். இதுல ஏதாவது வச்சு இந்த வாக்கும, இந்த இடைவெளியை நிரப்பிட முடியுமா திரு விஜயால இன்னும் இருக்கிற 7 நாட்கள்ல? இல்ல ரொம்ப கஷ்டம். ஏன்னா 7 நாள்ல ஒரு 3 நாள் லீவ் போட்டுருவாரு. ரொம்ப கஷ்டம். ஏன்னா 7 நாள்ல ஒரு 3 நாள் லீவ் போட்டுருவாரு. அதான் அதோட சிக்கல். அதான் அட்டெண்டன்ஸ் சுத்தமா பத்தாதுங்க. அட்டெண்டன்ஸ் இருந்தா தான் அட்டென்ஷனே நீங்க கிரியேட் பண்ண முடியாது. தலைவரே, ஏதோ தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க. இனிமேல் நீங்க தான் தலைவர், நான் உங்க சிஷ்யன். நீங்க போங்க. ஐமி மாதிரி என்னோட தொகுதிக்கு மாசம் ஒரு தடவை நான் கண்டிப்பா வருவேன். இது மாசத்துக்கு ஒரு முறை தூக்கி பாப்பியா? நான் என்ன தெளிவாதான் பேசுறியா இல்ல லைட்டா ஜூஸ் கேஸ் குச்சியா? நீ 41 பேர் செத்ததுக்கே 4 மாசம் கழிச்சு தான் வீடியோ வந்த. மாசத்துக்கு ஒரு டைம் வீடியோ வரன்ற நம்ப முடியலையே. ஓ, புரிஞ்சு போச்சு. எப்படியும் ஜெயிக்க போறது இல்ல, சும்மா விட்டு அடி போன அடிச்சு வைக்கிறது. அதானே மாசு? நீ உன் ஐடியா தெரியாத பசங்க கீழே இப்ப விசில் அடிச்சு கத்திட்டு போன மடக்கு ஊதிங்க. காரைக்குடி மக்களுக்கு இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தலைவர் கன்னியாகுமரி தெரியும், காரைக்குடியில நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த மக்களுக்கு இங்க நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். Because basically I am சோம்பேறிங்க.
பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. என் மேல நம்பிக்கை வச்சு இங்க வந்து நம்ம கழகத்துல இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கை எப்பவுமே கைவிட மாட்டேன்.